Hi guys, welcome to Papu's Love. நெல்லு இருக்கவே மட்டும் நெல்லு பயப்படுறவன் பம்புறவெல்லாம் பறந்து ஓடிரு. ஸோ இன்னைக்கு என்ன காலங்காத்தாலே கிளம்பியிருக்கேன்னா எஸ் ஆஃபீஸ் முடிச்சு தூங்க கூட இல்லை. ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே முருகன் ஃபீவர் எப்பவுமே இருக்கும், நிறைய பேருக்கு இருக்குன்னு தெரியும். நான் இன்னைக்கு அப்படி ஒரு முருகன் ஃபீவருக்காக அறுபடை வீட்டில் ஒரு வீட்டுக்கு போக போகிறேன். அது எந்த வீடுன்னு கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிகிட்டே இருங்க, போகிற வரைக்கும் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் போகும்போதும் சரி வரும்போதும் சரி நிறைய விஷயம் சொல்கிறேன், வாங்க. எஸ், இப்போ உங்களுக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருச்சா? தெரியலையா? எஸ், ஐம் கேம் டு கும்பகோணம். ஸோ கும்பகோணம் பற்றி சொல்லணுன்னா இப்போ தான் நான் ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஸோ நான் காலையில் கிளம்புனேன், மத்தியானம் ஆகிடுச்சு, செம்ம வெயில். இருந்தாலும் சொன்னல முருகன் ஃபீவர் நெவர் எண்ட்ஸில். ஸோ அதனால் நான் இப்போ கும்பகோணமில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க, எந்த கோவில் இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ லெட்ஸ் பிரேக் த சைலன்ஸ். எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிமலை கோயிலுக்கு தான் போகிறேன். ஸோ அந்த கோயிலுக்குன்னு நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது, நம்ம நிறைய பார்த்துருப்போம் யூடியூப்பில். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைக்கி உங்களுக்கு நான் கவர் பண்ண போகிறேன். அண்ட் கோவில் இப்போ டைம் ஹார்ட்லி 1:30. இப்போ கோயில் க்ளோஸ். ஸோ 4 மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அந்த 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. அதுக்குள்ளேயும் நம்ம இங்கே என்னென்ன விஷயம் சொல்ல முடியும், சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஹாய் காய்ஸ். ஸோ இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுவாமிமலையோடைய கடைசி ட்ராப் பாயிண்ட். ஸோ சுவாமிமலை பஸ்ஸில் ஏறி இறங்குனீங்கன்னா இதான் கடைசி ஸ்டாப்பிங். ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் கும்பகோணம் பஸ் டிப்போலேருந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு ஜஸ்ட் 10 rupees தான் ஆச்சு. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியஸ்ட் மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். மேபி ஆட்டோலாம் வந்தீங்கன்னா ஒரு 100 to 150 கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 8 kilometers இருந்துச்சு. இந்த மாதிரி ஊர் பஸ் வரும்போது தான் அதோடைய அந்த பாட்டு போடுறது அந்த மாதிரி நிறைய விஷயம் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நான் ரொம்ப வருஷம் கழித்து இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லாங் ரோடு தான். ஓகே, அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தால் உங்களுக்கு அந்த கோயிலோட கோபுரமே தெரியுது. ஸோ இந்த மாதிரி அந்த கோயில் நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். உள்ளே வரத்துக்கும் சில பேர் ஆட்டோ மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க போல். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 மணி. ஸோ பயங்கர கூட்டமாக இருக்குது, ஏன்னா இன்னும் கோவில் நட திறக்கல. ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கோவிலோட டைமிங் தெரிஞ்சால் வரணும். எப்போவுமே காலையில் 5:30 மணிலேருந்து மதியானம் 12:30 மணி வரைக்கும் கோவில் நட திறந்துருக்குமா. அதுக்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் 4 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும் கோவில் நட திறந்துருக்குமா. ஸோ இந்த டைமில் தான் நீங்கள் வர மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் எப்படி வந்தோம்னா காலையிலே ஏர்லி மார்னிங்கே எக்மோர்லேருந்து ட்ரெயின் பிடிச்சு வி கேம் இயர். ஸோ அரௌண்ட் ஒரு 1:30 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு
அப்படியே உங்களுக்கு வர வழியில் காட்டியிருப்பேன் இல்லையா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி வந்தோம்லாம். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட ஜேர்னி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வரவங்க இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க. சப்போஸ் நீங்கள் காலையிலே சாமியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிஃபோர் 12:30 கண்டிப்பாக அந்த சாமியை பார்த்துருங்க. அண்ட் போஸ்ட் 4 o'clock மேலே வந்து சாமியை பார்க்கலாம். நிஜமாக ரொம்ப ரொம்ப அந்த முருகன் ஃபீவர் பார்த்தாலே தெரியுதுல்ல, ஃபுல் க்ரௌடு. ஸோ லெட்ஸ் சி, ஹோப்பிங் டு சி முருகன் இன் அ வெரி ஈகர்லி. பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கும்பகோணம் சுவாமிமலை கோயிலில் இருக்கேன். ஸோ இந்த செட்டப் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து அந்த நம்ம டிராஃபிக்லாம் வந்து வெயிட்டில் தாக்கு பிடிக்கிற ஒரு வேலை போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி இங்கே பக்தர்களுக்காக வந்து போட்டிருக்காங்க. நிஜமாகவே நிழற்குடை வந்து நிஜமாகவே இந்த வெயிலுக்கு என்னையே பார்த்தா கண் கட்ட மாதிரியாக இருக்கிறேன். ஸோ ஸோ முருகனை எப்படி நான் தரிசிச்சேன்ற போது கேட்ட போது கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்த டைம் வந்து நான் சொன்னேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாமே. அதனால் உள்ளே ஒரே டைமில் பூந்தனால வந்து 4 மணிக்கு கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. அதே ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா ஃப்ரீ தரிசனமே வந்து ஃப்ரீயாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆனால் நான் வந்து கட்டண தரிசனத்தில் போய் பார்த்தாலுமே முருகனை வந்து நான் ரொம்ப நெகிழ்ச்சியாக பார்த்தேன். ஏன்னா கிட்ட முருகனை பார்க்க முடியும் அந்த 100 rupees தரிசனன்றனால. அண்டு கிட்டத்தட்ட கருவறை கிட்ட போய் பார்க்க முடியும். அண்ட் அர்ச்சனை வந்து நான் கொடுத்து நான் வாங்கினேன். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா நிம்மதியாக நின்று சாமி கும்பிட்டு அந்த ஒரு கம்ப்ளீட்னஸ் எனக்கு கிடைத்து எனக்கு கிடச்சிச்சு. அந்த கம்ப்ளீட்னஸ்க்கு வந்து நிஜமாக ரொம்ப கிரேட்ஃபுல். இன்றைக்கி முருகன் எனக்கு இந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்ததில்ல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெளியிலே வந்து ஆண்டி குளத்தில் தான் இருப்பார். இப்போ முருகன் வந்து ஆண்டி குளத்தில் பார்க்கக்கூடாது, ராஜ குளத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்குமே முருகன் வந்து இந்த கோவிலில் வந்து ஆண்டி குளத்தில் தான் இருக்கிறாரு பொதுவாகவே. ஸோ இன்றைக்குமே நான் வந்து அவர் வந்து அலங்காரத்தில் ராஜ அலங்காரத்துலேயே பார்க்கல. ஸோ திருச்செந்தூர்லேயுமே எனக்கு அப்படி தான் வந்து காட்சி கொடுத்தாரு. ஸோ அதனால் வந்து அதுவும் காணப்பெறாத காட்சியாக தான் நம்ம நினச்சிக்கணும். ஸோ என் வீட்டில் வந்து முருகனுடைய நிறைய ஃபோட்டோஸ், நிறையா லைக் கேலண்டர்லேருந்து எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி தரிசனத்தில் வந்து எனக்கு அந்த மாதிரி காட்சி கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சஷ்டி. ஸோ சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சஷ்டியில் விரதம் இருந்தால்தான் கர்ப்பப்பையில் கரு உருவாகும், இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறதா வந்து ஐதீகமாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து குழந்தைக்காக வந்து சஷ்டியில் கண்டிப்பாக விரதம் இருப்பாங்க. அதுவும் மகா சஷ்டிக்கெலாம் வந்து சொல்லவே வேண்டாம். டியூரிங் தீபாவளி டைம்ஸ் வந்து அந்த சஷ்டி இருக்கும், மகா சஷ்டி 6 நாட்கள். 7வது நாள் கல்யாணத்தை தொடர்ந்து 7 நாட்கள் விரதம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாதாந்திர சஷ்டிகளுமே இருக்குது. ஸோ அந்த சஷ்டிக்கான தனி வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து டைம் பார்த்தேன் சஷ்டி. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் சஷ்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட் ஒரு 6 வருஷமாக நான் வந்து சஷ்டி விரதம் இருக்கேன். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து சஷ்டி இருந்தால் குழந்தை பிறக்க மட்டும் கிடையாது, சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறதே வந்து முருகனுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஸோ கல்யாணம் ஆகுதோ ஆகலையோ, ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல கணவர் கிடைக்கணும் நான் வந்து விரதம் இருந்தேன். எனக்கு கிடச்சிருச்சு அதே மாதிரி. ஸோ மறுபடியும் வந்து சஷ்டி விரதம் கண்டினியூ பண்ணுறேன். வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ எல்லா கடவுளுக்குமே வந்து ஒரு மிருகம் வந்து கூடவே இருப்பாங்க. சிவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாம்பு இருக்கும், அதே மாதிரி விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மூஞ்சூர் இருக்கும். அந்த மாதிரி முருகனுக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் மயில் தெரியும் கரெக்டாக, மயில் வாகனன். ஆனால் முருகனுக்கு மொத்தம் 3 விதமான அனிமல்ஸ் வந்து அவருடைய அவதாரத்துக்கு அவருடைய இதுக்கு ஏற்ற மாதிரி குணங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமாமா. அது என்னென்ன 3 மிருகங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த இதை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போது வந்து சுவாமிமலையை பற்றி சொல்லணுன்னா வந்து இந்த சுவாமிமலை ஹிஸ்ட்ரியே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முருகன் வந்து ஒரு தடவை இங்கே அந்த மலையில் உட்காந்து
வேறு ஒரு நபரோட விளையாண்டுட்டு இருக்கும்போது வந்து பிரம்மர் கிராஸ் பண்ணி போனார். ஆனால் அவர் பார்க்கலையாமா இவர். அதனால கோவமாக இந்த முருகன் வந்து அவருக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பித்த ஒரு ஸ்பாட் தான் இது. இந்த ஸ்பாட்டில் அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து முருகர் அப்படின்னு சொல்லும்போதே வந்து ஹோம் எனும் பிரணவ மந்திரம். இந்த பிரணவ மந்திரத்தை வந்து அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாட்ட கேட்டவுடனே பிரம்மா வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாராமா. சொன்ன உடனே முருகன் வந்து என்ன பண்ணார் தெரியுமா, அவரை சிறையில் அடிச்சிட்டாராமா. உடனே இது தெரிஞ்ச சிவபெருமான் வந்தாராமா. வந்த உடனே சிவன் வந்து சொன்னாராம், முருகா அவரை வந்து விடுதலை செய்யன்னு சொன்ன உடனே அப்பா பேச்சை தட்டாத பிள்ளையாக அவர் வந்து அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாராமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நடந்த சில அழகான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து படம் வரைந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவிலுக்கு வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் பாருங்கள், ஹிஸ்ட்ரி நீங்களும் கற்றுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் விடுதலை செஞ்ச உடனே முருகன் கேட்ட அடுத்த கேள்வி சிவன் கிட்ட, உங்களுக்கு அதோட அர்த்தம் தெரியுமான்னு. ஸோ உங்களை யாருக்காவது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தோட அர்த்தம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த ஓம் எனும் பிரணவ மந்திரத்தோடைய அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா 3 வார்த்தைகள் ஒன்று சேர்ந்து தான். ஆ, ஓ, இந்த 3 வார்த்தைகள் நீங்கள் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து பல்வேறு சக்திகள் வந்து ஒன்றிணைந்து இயங்கக்கூடிய அளவிற்கு அந்த வார்த்தைக்கு ஒரு மந்திரம் இருக்குதாமா. அது இல்லாமல் நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, ஓம் பராசக்தி, ஓம் சிவமயமே அப்படி நம்ம ஓம் 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 தான் எல்லா மந்திரத்தோடைய மூல மந்திரமாக நம்ம ஓம் தான் சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஓமுக்கு அவ்வளோ பவர் இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அந்த பிரணவ மந்திரத்துடைய அவ்வளோ பெரிய இதை வந்து சிவன்கிட்ட கேட்கும்போது சிவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டே வந்து பிள்ளைக்கிட்ட வந்து எனக்கு தெரியாதுப்பா நீயே சொல்லி கொடுன்னு சொன்னாராமா. ஸோ அந்த தந்தைக்கு மகன் ஆற்றிய உபதேசத்துக்காக தான் இந்த அவருக்கு வந்து முருகனுக்கு வந்து சுவாமி எப்படின்னு பேர் வந்துச்சாமா. ஸோ நிஜமாக சுவாமினாலே முருகன் மட்டும்தான் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருந்துச்சான். ஏன்னா ஒரு குழந்தையாக தன் தந்தைக்கே அவர் வந்து உபதேசம் கூறியதால் அவருக்கு சுவாமின்னு சொன்னாங்க. அது இந்த மலை மேல் நடந்தனால இந்த இடத்தோட பேரே வந்து சுவாமி மலை அப்படின்னு பேர் வந்துச்சான். இதுதான் இந்த இடத்தோடைய ஹிஸ்ட்ரி. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த கோவிலை பற்றி இருக்குது. அண்ட் நான் உங்களுக்கு ஒரு விடுகதை சொன்ன ஞாபகம் இருக்கா? நாட்டை விடுகதை. உங்களுக்கு அந்த மிச்சம் 2 வாகனங்கள் என்னன்னு தெரியுமா? தெரியலையா? சரி, 2வது ரிவீல் பண்ணுறேன். யானை தான் முருகனுடைய இன்னொரு வாகனமாக. மொத்தம் 3 வாகனங்கள் இருக்குது. இதில் வந்து யானை முதல் மயில், 2வது யானை, 3வது என்னென்னு யோசிச்சுட்டே இருங்க, திருப்பி நான் சொல்கிறேன். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வந்து 64 படிகள் இருக்கக்கூடிய ஒரு மலை கோவில். ஸோ இந்த மலை கோவிலில் வந்து இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். அந்தளவுக்கு வந்து விநாயகர் ஸோ ஃபேமஸ். அதுதான் மூலவர். அந்த விநாயகருமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராகிபிட்டட். ஸோ மொபைல் ஃபோன்ஸ் வந்து நீங்கள் சுவாமியை தரிசிக்கும் போது அங்கே வந்து நீங்கள் 5 ரூபீஸ் ஒரு ஃபோனுக்கு அவங்க வந்து உங்களுக்கு அந்த லாக் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். இதில் வந்து ஃப்ரீ தரிசனமும் இருக்குது, 100 ரூபா தரிசனங்களும் இருக்குது. ஸோ இங்கே மொத்தமாக நான் சொன்ன மாதிரி 2மே அந்த 64 படிகளை ஏறி போகிறது தான் இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனை சீட்டு 5 ரூபா. ஸோ இந்த மாதிரி ரெகுலரான திங்ஸ் தான் வந்து எல்லா கோவிலும் இருக்க மாதிரி இந்த கோயிலும் இருக்குது. அண்ட் இந்த கோவிலில் வந்து நீங்கள் எதாவது வேண்டிக்கிட்டீங்க, இந்த கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஃபார் குழந்தை வரம், 2வது வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா. அதே மாதிரி மேலே வந்து ஒரு எண்ணிக்கையில் நான் வந்து கோயிலுக்குள்ளே பார்த்தேன், வேலை வேணும்னு நினைக்கிறவங்க வந்து 72 விளக்கு ஏற்றணுமா. அப்புறம் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க வந்து 52 விளக்கு ஏற்றணும். ஸோ இந்த மாதிரி வந்து விளக்குகளோட எண்ணிக்கை கூட இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 6 விளக்கு ஏற்றணும். ஸோ 6 விளக்குக்கு வந்து நற்சிந்தனை பெற 6 விளக்குகள் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நற்சிந்தனைகள் இருந்தாலே போதும், ஒரு மனிதனாக நம்ம என்ன வேணால் விஷயம் அச்சீவ் பண்ண முடியும். என்ன ஒரு விஷயமாக இருந்தால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் அதனால் வந்து என்னால் முடிந்ததை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இன்றைக்கி நான் ட்ரெயினில் வரும்போது பார்க்கும்போது என் கூட சக பயணியர்கள் வந்து இந்த வெக்கேஷன் 3 நாளாக குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு எல்லோரும் ஹோம் டவுனுக்கு வந்துட்டுருக்காங்க போல இருக்குது. கொஞ்ச நேரம் கூட தூங்கவே முடியல. குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், கத்திட்டு இருந்தாங்க, விளையாண்டுட்டு இருந்தாங்க, ஒரே கூச்சல்.
அந்த குழந்தைகளோட அழுக்குறல்களாகவே இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வரும்போதுமே வந்து இங்கே சாமியை பார்த்துட்டு வெளில வரும்போதும் சேம் குழந்தைகளோட அழுக்குறல்கள், குழந்தைகளுடைய சத்தங்கள் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ டெஃபினெட்லி நான் சொன்ன மாதிரி இந்த கோவிலில் வந்தீங்கன்னா குழந்தை வரத்திற்கான இதுவாக இருக்கும். எனக்கு இது ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் வந்து 5 படை வீடுகளை வந்து நான் முடிச்சிட்டேன். ஒரு வீடுக்கு போனால் அறுபடை வீடுகள் வந்து நான் வந்து ஒரு சுற்றிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சைடில் அதுவுமே வந்து சூன் அடுத்த வீடுக்கும் நான் அடுத்த படை வீடுக்கும் போய் நான் வீடியோ போடுவேன். ஸோ அதுக்கான முருகா என்னை சீக்கிரமாக கூப்பிடும் முருகான்ற மாதிரி தான் இருக்குது. எப்பவுமே ஒரு கோவிலுக்கு நம்ம போகணுன்னா வந்து அந்த கடவுள் தான் நம்மளுக்கு கூப்பிட்டா நம்ம போக முடியுமா? நம்ம கோவிலுக்கு முன்னால் நம்ம வீடு பக்கத்துலேயே தான் இருக்கும் அந்த கோவில். அந்த கோவில் நான் போகணும்னு நினச்சிட்டே இருப்போம், நான் போகவே முடியாது. பார்த்தா அந்த கடவுள் நம்மளை வந்து கூப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் அந்த கோவிலுக்கு போக முடியுமா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறத விட அந்த கடவுள் உங்களை வந்து அழைக்கணுங்கிறது தான் நீங்கள் இது பண்ணணும். ஸோ அண்ட் 3வது அந்த அனிமல் என்ன அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா? நிறைய பேர் சேவல் சொல்லியிருப்பீங்க. நோ, அது சேவல் இல்லை, ஆடு. ஸோ ஆடு, யானை, மயில், இந்த 3 வந்து முருகனுடைய சேவகர்கள் இல்லை. 3 அனிமல்ஸ் ரொம்ப முக்கியமான அனிமல்ஸ். சேவல் அந்த கேட்டகரியில் வராது. ஸோ அதனால் இதை பற்றின ஃபுல் டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 3 அனிமல்ஸை ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து முருகனுடைய அடிப்பணிந்தவர்கள் இல்லை அடியவர்கள் நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரெஃபரன்ஸ் என்ன, நீங்கள் தேசிய மங்கையர்கரசி மேமோடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நானே அவங்கள பார்த்தா கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோவிலில் வந்து நான் என்ஜாய் பண்ணது சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்களும் கோவிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஜஸ்ட் 1 டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஐயோ டைம் ஆகணுமே அதெல்லாம் இல்லை. காலையில் ட்ரெயின் ஏறினோமா, மத்தியானம் வந்து இறங்கணுமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோமா, இல்லை கோவிலில் வந்து உட்காந்தோமா, திருப்பியும் 4 மணிக்கு சாமியை பார்த்தோமா, 4:30 மணிக்கு வெளியில் வந்தோமான்னு இருக்கும். ஸோ அதனால் திருப்பியும் நீங்கள் ஒரு 7 மணிக்கோ இல்லை 5:30 மணிக்கோ பஸ்ஸு கிடச்சிதுன்னா நீங்கள் ஏறி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஹார்ட்லி இங்கேருந்து எனக்கு பஸ்ஸில் போனால் ஒரு 7 to 8 hours ஆகும்னு நினைக்கிறேன். மேபி 6 to 7 hours. அதே நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா அகெயின் இட்ஸ் 4.5 hours to 5.5 hours. ஸோ அதனால் நீங்கள் முருகனை பார்க்கணுன்னு நினச்சிட்டிங்கன்னா கண்ணை மூட்டு முருகா என்னை கூப்பிடுன்னு சொன்னால் போதும், கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். ஸோ stay tuned to next videos and signing off from Papu. Bye-bye. And மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முருகனோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். நன்றி.